ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் லாங் வீடியோவில் எல்லோரும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி எனக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தீபாவளி கிஃப்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி தோணுச்சு. பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. வீட்டில் என்னது அன்பாக்ஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டாக ஒரு ஆள் வந்துடுவாங்க. யாருன்னு தெரியும்ல, மேஷ் தான். பாருங்கள் எவ்வளோ க்யூரியஸாக வந்து பார்த்துட்ருக்கான் என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என் சேனலில் வந்து நிறைய பேர் வந்து மேஷுக்காகவே வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள மெசேஜ் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு வாட்டி மேஷை காமிக்கும் போதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கேட்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஸ்வீட்ஸ் எல்லாமே. ஆக்சுவலாக இது வந்து பிகினர் வாலாவில் உள்ள ஸ்வீட்ஸு. இங்கே இந்த ஸ்வீட் ஷாப்பில் உள்ள ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்வீட்டுமே ஒரு ஃப்ளேவரில் இருந்துச்சு. எல்லாமே நட்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கிஃப்ட் பாக்ஸும் இருந்துச்சு. இதில் வந்து ஸ்வீட் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நட்ஸும் ரைசின்ஸும் இருந்துச்சு. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதுவும் பிகினர் வாலாவில் உள்ளது தான். 2 பாக்ஸுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலாக ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், நட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்வீட் பாக்ஸு, நட் பாக்ஸ் எல்லாம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட்டு கிடச்சிது. ஸோ வீட்டுக்கு கொண்டதுமே எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து வெளியே தான் கிளம்புறோம். நான் சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து என் பசங்களுக்கு வந்து மிட் டேர்ம் பிரேக் போயிட்டு இருந்தேன்னு. என் பசங்க படிக்கிற ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டேர்ம் மிடில்லையும் வந்து ஒரு பிரேக் விடுவாங்க, ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த பிரேக் தான், அதுதான் மிட் டேர்ம் பிரேக்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக எக்ஸாம் முடிஞ்சு அந்த பிரேக் கிடையாது, ஹாலிடே கிடையாது. இது வந்து ஒரு டேர்மோட மிடில்லையும் வந்து ஒரு 1 வீக் பிரேக் விடுவாங்க. ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஹாலிடே தான். இன்றைக்கி வந்து பழையபடி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு அவங்க. நாங்கள் இப்போ கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா இங்கே பர்துபாய்க்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா பில்டிங்லேயும் வந்து நல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக தீபாவளி செலிப்ரேஷன்லாம் நடந்துட்டு இருந்தது. இங்கே பர்துபாய், கராமா சைட்லலாம் வந்தீங்கன்னா தெரியும், எல்லா பில்டிங்லேயும் வந்து மோஸ்ட்லி நிறைய பில்டிங்கில் வந்து நல்ல சீரியல் லைட்லாம் போட்டு தீபாவளிக்கு அழகான டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ காமிக்கிறேன்ல பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இன்றைக்கி நாங்கள் பிரியாணி சாப்பிட்லான்னு பிரியாணி வாலா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ நான் இதுக்கு முன்னாலே என் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே உள்ள பிரியாணி நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு ஹைதராபாதி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு போர்டில் வந்து இங்கே ஹலீம் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஹலீம் எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கு முன்னால் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், டிவிலையும் பார்த்துருக்கோம், ஆனால் சாப்பிட்டதில்லை. இது நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து டிவியில் பார்த்தப்போ நானும் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் டைம் இந்த ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்திருந்தப்போ அந்த போர்டில் போட்டிருந்தாங்களா, சரி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓகேயாக தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நானே ஹஸ்பண்ட் வந்து ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். என் பசங்க 2 பேருக்கு வந்து சிக்கன் 65 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி நிறையவே கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஓகேயாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கேண்டி வெண்டிங் மிஷின் இருந்துச்சு. நார்மலாக இந்த வெண்டிங் மிஷினில் வந்து கேண்டி, அதுக்கப்புறமா வந்து ஜம்பிங் பால் இருக்கும். இல்லை எக்ஸ்ட்ரா இன்னொன்று இருந்துச்சு, ஒரு பாலுக்குள்ளே வந்து ஏதோ குட்டி டாய் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து கிளம்பியாச்சு. ரிட்டர்ன் வரும்போது பாருங்கள் பர்துபாய் தான். ஆக்சுவலாக இங்கே எவ்வளோ கூட்டமாக நின்று எல்லாருமே வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அழகாக தீபாவளிக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னால் தீபாவளிக்கு வந்து இங்கே துபாயில் வந்து நிறைய பில்டிங்ஸில் வந்து சீரியல் லைட்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சு பார்த்துருக்கோம். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் லைவாக வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறது, ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் போடுறது தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக வந்து தேரா சிட்டி சென்டருக்கு தான் வந்திருந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மினிசோவில் தான் வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிப்பெல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. க்யூட்டாக இருந்துச்சு கிளிப்பெல்லாம். ஸோ உங்ககிட்டையும் காமிக்கலான்னு தோணுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி க்யூட்டாக கிளிப்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா இங்கே மினிசோவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே மினிசோவில் ஹேர் கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும், நல்லா உழைக்கவும் செய்யுது. ஸோ வந்து தைரியமாக வாங்கலாம் இங்கேருந்து. என் பொண்ணு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி கேட்டிருந்தா. நெயில் ஃபைல் இருக்குல்ல, நெயில் ஷேப் பண்ணுவோம்ல அது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிப்ஸ் இதெல்லாம் வாங்கி கேட்டிருந்தா. அதுக்கப்புறமா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கிச்சனில் நம்ம வந்து சமையல் பண்ணிவிட்டு கை துடைக்கிறதுக்காக ஒரு டவல் வச்சுருப்போம்ல, அதுக்காகவே சூப்பராக க்யூட்டாக ஒரு டவல் வச்சுருந்தாங்க. என் பொண்ணு அம்மா இதை எடுமா, உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இது ஒன்று எடுத்துருந்தேன். ஆக்சுவலாக எங்கேயாவது வெளியே இந்த மாதிரி மாலுக்கு எங்கேயாவது போகிறது கூட டயர்டாகாது. இந்த டிராஃபிக்கில் நின்றுட்டு வர்றது தான் ரொம்ப டயர்டாகிரும். இந்த டிராஃபிக்கை பார்த்து பயந்தே வெளியே போகாமல் வீட்டிலே இருந்துடலான்னு தோணிடும். இப்போ நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. எவ்வளோ டிராஃபிக்கில் நின்று வந்தாலுமே இந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது மேஷும் நிற்பான்ல எங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு, அவனை பார்த்ததுமே அந்த டயர்ட்லாம் ஓடிடும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். காலையில் வந்து ஹஸ்பண்டுக்கு மஞ்சப்பால்லாம் போட்டு கொடுத்துட்டு, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி முட்டைக்கறின்னு தான் ரெடி பண்ணியிருந்தேன்.
பண்ணியிருந்தேன். ஸோ முட்டைக்கறி பண்ணுறதுக்குள்ள வேலை தான் ஓடிட்டுருக்குது. சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ தண்ணி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த பூ எங்கே வாங்குனீங்கன்னு. நான் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு மாவு உருட்டும் போது வந்து மாவு வந்து எடுத்து போடுவோம்ல, நான் இதுக்கு முன்னால் ஒரு பாக்ஸில் தான் வச்சுருந்தேன், டிஃபன் பாக்ஸில். ஸோ இப்போ இது புதுசாக இந்த மாதிரி வந்திருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்கேன் வீடியோலலாம். ஸோ ஹோம் சென்டரில் போனப்போ அது இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு 2 வாட்டி மாவு வந்து அந்த இதில் தட்டிட்டு நான் உருட்டி இருந்தேன். அதுக்கப்புறம் மாவை எடுக்கவே இல்லை. நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் நினச்சேன் இது எப்படி யூஸ் ஆகும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குது. ஹோம் சென்டரில் இருக்குது. உங்களுக்கு இது வேணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட லைஃப்பில் பாதி நேரம் நம்ம கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுவும் கிச்சனில் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டாலே போதும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே பண்ணினேன். இதை வச்சு இந்த பவுட்ரு தட்டோம்ல, அதை மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இதை தட்டி தட்டி பண்ணும்போது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சப்பாத்தி கூட முட்டைக்கறி பண்ணியிருந்தேன். இல்லை இது ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு முட்டைக்கறி. இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், வேணும் போய் பார்த்துக்கங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் இந்த முட்டைக்கறி. எப்போவாது வந்து டைம் இல்லை குயிக்காக பண்ணணுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணல, ஷார்ட்ஸில் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு வேணால் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டில் செஞ்சு முடிச்சுட்டு எல்லோரும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா என்னோடய செடியெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து கத்தாழை செடி வச்சுருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி ஒரு கத்தாழையை பறித்து சாப்பிட்றலான்னு சொல்லி வந்து பார்த்து எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே நான் பார்த்துட்ருக்கேன் இந்த கத்தாழையில் உள்ள லீஃப் எப்போ நல்லா திக்காக வளரும், வெட்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு. இந்த ஆலிவேரா கத்தாழை இருக்குல்ல, இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும், அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதில். பார்த்திங்கன்னா ஊர்லெலாம் வந்து நல்ல பெருசு பெருசாக பெரிய பெரிய லீஃபாக இருக்கும் கத்தாழை. கட் பண்ணோன்னா உள்ளே அவ்வளோ ஜெல் இருக்கும். ஆனால் வந்து என் வீட்டில் வளர்ந்த இந்த கத்தாழையில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொஞ்சம் ஜெல் தான் இருந்துச்சு. ஆனாலும் வீட்டில் வளர்த்துனதில் ஸோ வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும். இது என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட் 2 சைடில் உள்ள தோலை கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மேலே ஒரு சைடில் உள்ள தோலை கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி அதில் உள்ள ஜெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா அந்த லீஃப் இருக்குல்ல, ஒரு பக்கம் இருக்குல்ல, இதை வந்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். நல்ல ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கத்தாழை கிடச்சதுன்னா ஸ்கின்னில் அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கு. அதுக்கப்புறமா ஹாலிடே வேறையா, என் பசங்க வந்து குக்கீஸ் பண்ணித்தாமான்னு கேட்டே இருந்தாங்க. ஸோ வாரத்தில் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக குக்கீஸ் பண்ணுறது. நான் புதுசாக ஒரு குக்கீஸ் பண்ணக்கூடிய ட்ரே வந்து ஹோம் சென்டர்லேருந்து வாங்கியிருந்தேன். இந்த பெட்டி க்ராக்கர் இருக்குல்ல, அந்த குக்கீஸ் ட்ரே தான் வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா குக்கீஸ் சூப்பராக வருது. நான் இதுக்கு முன்னால் குக்கீஸ் ட்ரே யூஸ் பண்ணல, அது வந்து கேக் பண்ணுவோம்ல, அதில் வச்சு தான் நான் குக்கீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து இப்போ புதுசாக ஹோம் சென்டர்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பெட்டி க்ராக்கரோடது, ரொம்ப நல்லா இருக்குது. வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குக்கீஸ் ட்ரை. அதுக்கப்புறமா குக்கீஸ் சாப்பிடும்போது எப்போயும் என் பசங்க வந்து பால் வச்சு தான் குடிப்பாங்க. சில் பால் இருக்குல்ல குடிப்பாங்க. இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து பாலை வந்து லேசாக சூடு பண்ணி கொடுத்துருந்தேன். நல்லாயிருக்கும் இந்த பாலும் இந்த குக்கீஸும் வச்சு சாப்பிடும்போது. நீங்களே பாருங்கள் குக்கீஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் சூடாக இருக்குது, அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு இந்த குக்கீஸு. இப்போ நான் என் பையனுக்கு வந்து ஒரு ரைஸ் தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் சிக்கனில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணுற மசாலா இருக்குல்ல, அதை மேரினேட் பண்ணி ஆலிவ் ஆயிலில் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப பொடி நறுக்குங்க. அதுக்கப்புறமா 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே ஃபுல்லாகவே உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சிக்கனையும் எக்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ரைஸ் வந்து செப்பரேட்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரணுன்னா கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்து வேக வைங்க. அதுவும் நல்லா குக்காக விட்டுறாதீங்க. ஒரு 3/4 வாசி குக் ஆனதுமே எடுத்து இந்த மாதிரி ரைஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்போவுமே இந்த ரைஸ் பண்ணும்போது ஸ்பூன் வச்சு நல்லா குத்தி விடாதீங்க. ரைஸை நல்லா லேசாக சாட்டே பண்ணி விடுங்க. ரைஸ் வந்து பிரேக் ஆகக்கூடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. பிரியாணி மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இங்கே வந்து ட்ராகன் ஃப்ரூட் சீசன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெஸ்டோலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த ட்ராகன் ஃப்ரூட். உங்களுக்கு கிடைக்கும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் வாங்கினப்போ அந்த அளவு நல்லா இருக்குல்ல, இந்த தடவை போய் வாங்கிட்டு வந்தப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தயிர் சாதம் தான் செஞ்சிட்ருக்கேன். தயிர் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன்.
கத்திரிக்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு தவா ஃப்ரை மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு கூட. தயிர் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய தயிர் வந்து சோறை கொலைய வச்சு அதில் தயிரும் உப்பும் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்திங்கன்னா இஞ்சி பச்சை மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தயிர் சாதம் எப்போவுமே வந்து செஞ்சுட்டு இந்த ஸ்பூனில் அப்படியே எடுத்து கோரி ஊற்றுனீங்கன்னா அழகாக வெண்ணெய் மாதிரி வடிஞ்சு வரணும். அப்போ தான் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது பர்ஃபெக்டான தயிர் சாதம். அது கூடவே அப்பளம் இல்லைன்னா எப்படி. ஸோ அப்பளம் ஃப்ரை பண்ணியாச்சு. அதுவும் இந்த சிக்கன் அப்பளம் நானே பொண்ணும் சொல்லுவோம். இது வந்து சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்து கூட. இதுக்கு முன்னால் சுண்டக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன், இல்லை சுண்டக்காய் வத்தல். ஸோ அதையும் வந்து நல்லெண்ணெயில் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். இதுவும் தயிர் சாதத்து கூட சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே என்னோடய பிளேட்டை பாருங்கள். கத்திரிக்காய் ஃப்ரை, அது கூட அப்பளம், சுண்டக்காய் வத்தல், அதுக்கப்புறமா தயிர் சாதம், ஊறுகாய். எப்பா வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த கத்திரிக்காய் ஃப்ரையை கொஞ்சமாக எடுத்து தயிர் சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் முடிய போகுது. கண்டிப்பாக வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னொரு அழகான விலாகில் உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.